அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது ஒரு ஆணோட ஜாதகம். இந்த ஜாதகருக்கு வயசு 23 வருஷம் முடிஞ்சு 8 மாதம் 28 நாள் ஆகுதுங்க. இவரோட கேள்வி என்னன்னாக்கா, அதாவது இந்த ஜாதகரோட அப்பா நம்மகிட்ட வந்திருந்தாரு. அவரோட கேள்வி என்னன்னாக்கா, பையன் பேங்க் எக்ஸாமுக்காக எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணிடுவானா, பேங்கிங் வேலை கிடைக்குமா, பேங்கிங் சம்மந்தப்பட்ட கேள்வி, பேங்க் ஜாப் அதை பற்றின கேள்வி. இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம்ன்றது தனுசு. தற்போதைய வயதுக்குரிய அச்ச லக்னம் என்ன போயிட்டு இருக்குங்க, கும்பம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு, சனி பகவான். அவர் எங்க இருக்காரு, 1 சுயஸ்தானத்துக்கும் 12 அப்படின்ற விரயஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று எங்க இருக்காருனாக்கா 4 சுயஸ்தானத்துல இருக்காரு. இவருக்கு இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குங்க, சதயம் 2 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யார், ராகு பகவான். அவர் எங்க இருக்காரு, ஜாதகருக்கு 5ஆம் வீடான மிதுனத்துல இருக்காரு. சரி, இந்த சமயத்துல இந்த ஜாதகர் போட்டித் தேர்வு பற்றி கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லைங்களா. ஜென்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுல தற்போதைய ஏஎல்பி லக்னம் கும்பம் போயிட்டு இருக்கு. 3ன்றது போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்ப இந்த சமயத்துல இந்த ஜாதகர் போட்டித் தேர்வு பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது. ஓகே, இப்ப போட்டித் தேர்வுக்கு முயற்சி பண்ணா கிடைக்குமா, பாஸ் பண்ணுவாரா, என்னோட முயற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு நம்ம குருநாதர் என்ன சொல்றது, 3ஆம் பாவகத்தை பார்க்க சொல்லிருக்காரு. அப்ப 3ஆம் பாவகம் தொடர்புடைய கேது பகவான் எங்க இருக்காரு, 11 அப்படின்ற லாபஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல இருக்காரு, தனுசுல. ஆனா கேது பகவான் இருக்காரு, அவரு தடை உண்டாக்கிட்டு வரும் அப்படின்னு ஒரு மாதிரி கலக்கம் வரும். அந்த மாதிரி கலக்கம் தேவையில்லை. கேது பகவானோட காரகத்துவம் என்னதுங்க, எதையும் எதிர்பாராம கொடுக்கறது, அதிர்ஷ்டம், லாபம், அதெல்லாம் எதிர்பாராம கொடுக்கறது. ஸோ அப்போ இந்த ஜாதகர் இந்த சமயத்துல போட்டித் தேர்வு எழுதினார்னா கண்டிப்பா எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வரும். ஸோ வெற்றி பெற்றுடுவார். சரி, எக்ஸாம் எழுதின உடனே போஸ்டிங் போட்டுருவாங்களா பேங்க்ல, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த ஜாதகர் 13 மே 2025 பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சதயம், இப்போ சதயம் 2 போயிட்டு இருக்கு. அடுத்து சதயம் 3 போகும். அப்போ என்ன ஆகும், பொதுவாகவே பேங்க் வேலை அப்படின்னாக்க சுக்கிர பகவானை பார்க்கணும். பேங்க் சம்மந்தப்பட்ட சுக்கிர பகவான் தான் மெயினாக பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகருக்கு 2ன்னு சொல்ற வருமான ஸ்தானத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கார். ஓகே, இன்னும் ஒரு ஸ்டெப் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா 3ன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை முயற்சி ஸ்தானத்துக்கும் 10ன்னு சொல்ற தொழில் ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் எங்க இருக்கார், 10லயே இருக்கார். செவ்வாய் பகவான் என்னதுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப இந்த ஜாதகர் போட்டித் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி பேங்க் வேலை கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் 2ல இருக்காரு. ஸோ பேங்க் மூலியம் வருமானம். செவ்வாய்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அவர் எங்க இருக்காரு, தொழில் ஸ்தானத்துல 10ல இருக்காரு. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்புடைய பேங்க் வேலை அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ சதயம் 3 போகும் காலமான 14 மே 2025 இருந்து 23 ஜூன் 2026 இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக பேங்க் வேலை கிடைக்கும். அதுக்கு உண்டான முயற்சிகளை தாராளமாக பண்ணலாம், கோச்சிங் போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுவும் இல்லாமல் சதயம் 3 போகும்போது பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 10ஆம் பாவகம் தொடர்புடைய சனி பகவான் எங்கே இருக்காரு, ஏஎல்பிக்கு 2ஆம் வீடான மீனத்தில் இருக்கார். கோச்சார சுக்கிரனும் மீனத்தில் தான் இருப்பார். சனி பகவானோட காரகத்துவம் என்னதுங்க, மக்கள் தொடர்புடைய வேலை செய்தல். சுக்கிர பகவான் பேங்க். இப்போ பேங்க்ல மக்கள் தொடர்புடைய வேலை செய்து அதன் மூலம் வருமானம் வரும் அப்படின்றது மிக தெளிவாக துல்லியமாக தெரியுதுங்க. ஸோ நம்ம அச்சலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் மிக துல்லியமாக கால அளவோடு தெரியுங்க. இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீகமான அச்சலக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கி எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவர்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறொரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன்.